ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் வாழ்க்கைதான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தீர்த்து உன் வாழ்க்கையில் நலனை காண்பது என்பதை இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன். நீ பிறந்த மாதத்தை தொட்டு உள்நுழைந்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக. தற்சமயம் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு உன் மனதில் என்னுடைய திருவுருவத்தை நிறுத்தி இந்த பதிவை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் எல்லையில்லாத இன்பமும் தெளிவான சிந்தனையும் நல்ல ஆற்றலும் உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் நிச்சயம் கிடைக்கும் என்று நான் வாக்களிக்கின்றேன். மன உறுதியோடு நீ உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் செய்ய முற்பட்டால் அது வெற்றியை தான் காணும். ஆனால் எல்லா செயல்களும் அப்படி நம்மால் செய்துவிட முடிகின்றதா? ஒரு சில செயல்களை செய்யும் பொழுதே அது கிடைக்காமல் போய்விடுமோ, நடக்காமல் போய்விடுமோ என்ற எதிர்மறை எண்ணத்தோடே செய்வதால் தான் அது அப்படியே பலிக்கவும் செய்கின்றது. நம் மனம் எதை நினைத்து செயல்படுகின்றதோ அதுதான் பலனாக கிடைக்கும். நேர்மறை எண்ணங்களோடு எல்லா விஷயங்களையும் அணுக நேரிட்டால் எல்லா விஷயத்திலும் வெற்றி காண்பது உறுதி. ஆனால் அதை செய்வதுதான் நமக்கு கடினமாகி விடுகின்றது. இதனால் இழந்த இழப்புகளையும் கண்ட தோல்விகளையும் நினைத்து தினமும் உன்னை நீ வேதனைப்படுத்தி கொள்வதை முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கு பின்னாலும் காரணகர்த்தா என்ற ஒன்று இருக்கும் என்று நம்பி அனைத்தையும் கடந்து வந்து இன்றைய தினத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், எதை நோக்கி உன் பயணம் இருக்கின்றது என்பதில் ஒரு தெளிவு உனக்கு பிறந்தே ஆக வேண்டும். நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு சிலரிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் நாம் என்ற ஒற்றுமையோடு நீ செயல்பட்டால் உனக்கான வெற்றி உறுதியானது. பிறரை குறை கூறும் ஒரு சில நபர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். அவர் உன்னை விமர்சனம் செய்வதும் குறை கூறுவதும் உனக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அவற்றை மேம்படுத்தி உன்னை தாழ்த்த முயற்சி செய்வதையெல்லாம் நான் காணாமல் இல்லை, அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த நேரத்தில் தான் அவர்கள் முன்னால் நீ வலிமையாக காணப்பட வேண்டும். நீ வலுவிழந்தது போல காணப்பட்டால் சுலபமாக பிறரால் கீழே தள்ளிவிடப்படுவாய். ஆனால் வலிமை நிறைந்தவனாக இருந்தால் யார் என்ன சொன்னாலும் யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கம்பீரமாக நிற்பாய். பயம் என்ற ஒன்று உன் நெஞ்சத்தில் இருப்பதை நான் எப்பொழுதும் இனி காணக்கூடாது. தைரியத்தோடும் துணிச்சலோடும் அந்தந்த பிரச்சனைகளை சமாளித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ். உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்று நம்பு. உன் பிரச்சனைகளை எல்லாம் வென்று முன்னேற்றத்தை காண்பாய் என்று நீ நம்பினால் இந்த கந்தன் உனக்கு என்றென்றைக்கும் துணை நின்று காப்பேன். எல்லா செயல்களும் நல்ல செயல்களாக நிச்சயம் மாறும். உன் விருப்பங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்று என்னிடம் கேள்வி கேட்கின்றாய். கேள்வி கேட்பதையெல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு உன் வாழ்விற்கான பதிலை தேட நீதான் முயற்சி செய்ய வேண்டும். உன் வாழ்விற்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் என்னால் நொடி பொழுதில் தர முடியும் என்கின்ற பொழுதும் அவற்றை எல்லாம் நிலையாக வைத்திருக்க உனக்கு சில அனுபவங்கள் தேவைப்படுகின்றது என்பதால் தினமும் அந்த அனுபவங்களை நான் ஆசிரியனாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த அனுபவங்களை நீ எப்படி கற்கின்றாய், அதற்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் என்று நான் கவனிக்கின்றேன். இனி வரும் காலம் இன்பம் நிறைந்த காலமாக தான் உனக்கு நிச்சயம் என்று வாக்கும் கொடுக்கின்றேன். சோதனை காலங்கள் அனைத்தும் இக்கணமே முடிந்து விட்டது. இது நீ என் மீது வைத்த பக்திக்கான பரிசு. உன் பக்தியை கண்டு நான் மெய்சிலிர்த்து போயிருக்கின்றேன். அதனால் உன்னை நிச்சயம் கைவிட மாட்டேன், காப்பாற்றி விடுவேன் எல்லா சூழ்நிலைகளிலும். உன் மனதிற்கு தேவையான தெளிவையும் உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தையும் இனி வரும் நாட்களில் நீ கண்டே தீருவாய். நல்லது நடக்கும்.